சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குள்ளேயும் பதட்டம், பயங்கள் இருக்க செய்யும். சனி பகவான் தன்னுடைய முன்னோக்கிய இயக்கத்திலிருந்து பின்னாடி போனார். சிலருக்கு அந்த சனியினுடைய வக்ரம் என்பது பல எச்சரிக்கை மணிகளையும் ஒழிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்காரு. சிம்மராசிக்காரர்கள் இந்த 5 மாசம் பட்ட பாடுன்றது வார்த்தையால சொல்ல முடியாது. 5 வருஷமாவே கும்பராசி பாவம் நிறைய அனுபவிச்சுட்டாங்க. பல ரிஷபராசிலாம் சூனிய வச்ச வீட்டில் வாடுற மாதிரி வாடுறேன் சார், எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், கூட்டாளிகள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான உறவுக்குள்ள கடகம் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு போய் மாற்றுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம் வரும். நம்ம நேயர்கள்ன்றதுனால வெளிப்படையாவே சொல்லிடுவோம், பூசி முழுகவானா. மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். ஒரு பற்றில்லாத வாழ்க்கைன்னு சொன்னா எப்படியோ அதை கும்ப இன்னைக்கு அனுபவிக்குது. சனிவந்திரத்துல என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அந்த ஒரு ராசி மட்டும்தான். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய நிகழ்ச்சியில சனி வக்ர பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா கிரகங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கும் போது 12 ராசிகளையும் அதனுடைய தாக்கம் இருக்கும். கிரகங்களுடைய நீதி பகவான் அப்படின்னு சொல்லப்படுற சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையை அடைய போறாரு. அந்த வக்ர பயிற்சி எப்போ வரப்போகுது, அதனால எந்தெந்த ராசினருக்கு நல்லது நடக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், 12 ராசிகளும் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க யாம் இருக்க பயமேன் ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன, இந்த சனி வக்ர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? பொதுவாக நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது சனி பகவானுடைய பெயர்ச்சியாக எல்லாருமே பார்க்கப்பட்டிருப்போம். சனி பகவான் சமீபத்தில் தான் மார்ச் மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியானாங்க. ஒவ்வொரு நவகிரகங்களும் எப்பொழுதுமே தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கிய வக்கர நிலையை பொதுவாக அடைவது வழக்கமான ஒன்று தான். இதில் ராஜ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய வக்கரம், சனியினுடைய வக்கரம், இந்த ராகு கேதுக்கள் பொதுவாக வக்கர நிலைக்கு வர்றது கிடையாது. இந்த 2 ராஜ கிரகத்தினுடைய நகர்வு என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருமே ஒரு சலனத்தோடு, சங்கடத்தோடு, ஒரு பயத்தோடு பார்க்கறது வழக்கம்தான். ஏன்னா சமீபத்தில் தான் சில ராசிகளுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து எங்களை பாடா படுத்துது அப்படின்லாம் பலரும் பேச நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்றது ரொம்ப எளிமையாக நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தீப்பந்தம் நம்ம உடம்புக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு வெப்பநிலைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குதோ அதே நெருப்பு ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி போச்சுன்னா அதனுடைய ஹீட் நம்மளால கொஞ்சம் குறைச்சு பார்க்கக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் சனி பகவான் தன்னுடைய முன்னோக்கிய இயக்கத்திலிருந்து பின்னாடி ரிவர்ஸ்ல ஒரு பாத அடிப்படையில் ஒரு 2-3 பாதங்கள் பின்னாடி போறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இருக்காரு, மீன ராசியிலே தான் இருக்காரு. ராசியிலேயே சனி பகவான் வக்கர நிலையை அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்கர பயிற்சி என்பது பொதுவாக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. சிலருக்கு அந்த சனியினுடைய வக்கரம் என்பது பல எச்சரிக்கை மணிகளையும் ஒழிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்காரு. பொதுவான நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் பல பேத்துக்கு பல சாதனைகளையும் செய்யக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்கரம் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப சனி தன்னுடைய ஆட்டத்தை ரிவர்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஓகே சார், இப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்றது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு சனியினுடைய வக்கரம் தொடங்கி வரக்கூடிய நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சரியா சொல்லணும்னா 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில மீன ராசியிலே சஞ்சரிக்க காத்திருக்கார். இந்த வக்ர சனி என்பது பொதுவாக நம்மளுடைய நேயர்களுக்கு தரிசனம் வாயிலா நான் சொல்லணும்னு நினைக்கிறது நல்ல விஷயங்களை தான் பெரும்பாலும் செய்யும். சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குள்ளேயும் பதட்டம், பயங்கள் இருக்க செய்யும். 7.5 சனி நடப்பவர்களுக்கோ, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கோ, கண்டக சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி யாருக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய பின்னோக்கிய நகர்வு கொஞ்சம் தாக்கத்தை கண்டிப்பாக குறைத்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிறந்த ஜாதகத்துல, சுய ஜாதக கட்டத்துல யாருக்கெல்லாம் சனி வலுவிழந்து இருக்கிறாரோ, சனி நீச்சத்துல இருப்பாங்க, சில பேத்துக்கு வக்கரத்துல இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே சனியால பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடுத்த 139 நாட்கள் இவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் முதல் ராசியாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய இடத்துல மேஷராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி தொடங்கினதுலேருந்து வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு 6-7 மாதத்தில் நிறைய மன உளைச்சல், மனக்குழப்பம், வேலையில் பண விஷயங்களில் ஒரு தட்டுப்பாடு, எதுலையுமே ஒரு தெளிவான முடிவெடுத்து சில காரியங்களை செய்ய முடியல
அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கடுத்தது சிம்மராசிக்காரர்கள் இந்த 5 மாதம் பட்ட பாடுன்றது வார்த்தையால் சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா, சார் உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, நிறைய குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், பயம் தெரியாமல் பதட்டம் தெரியாமல் இருந்தேன் சார், உள்ளுக்குள்ளே படபடப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த வக்கர சனியினுடைய பெயர்ச்சி காலம் என்பது ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய உறவுகளுக்குள்ளே ஏமாற்றோம், லவ், ரிலேஷன்ஷிப், அஃபேர், இதில் போய் நாங்கள் ஏமாந்துட்டோம். புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒத்துமையே இல்லைங்க. என்னதான் உயிரை கொடுத்து பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டாலும், என்னதான் விமர்சனம் பண்றா, என்னதான் வீட்டுக்கார கடவுள் நான் நினைச்சாலும் கூட அந்த கணவர் எனக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்னு நினைச்ச கன்னிராசிக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு இந்த வக்கர பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரும். பெரும்பாலும் கன்னிராசி எதிர்பார்த்தது வேலை தொழில் எல்லாம் பெரிய பெரிய நெருக்கடிகள் இருந்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் மாற்றக்கூடிய அடிப்படையில் இந்த வக்கரத்தினுடைய சனி அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததுல இருந்து சார் எல்லாமே இருக்குங்க, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, அறுசுவையோட 100 பேத்துக்கு நான் சோறு வாங்கி கொடுக்குறேன், நிம்மதியா படுத்து சாப்பிட்டு தூங்குற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களும், நீங்க கோடீஸ்வரனா இருங்க, லட்சாதிபதியா இருங்க, இல்லை 100-50க்கு சம்பாதிச்சு எடுத்து வந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நிம்மதியை இழந்து வாழ்ந்தவர்களுக்கு எல்லாம் கடவுளுடைய அருளோடு இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மேற்கூறிய இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கரம் என்பது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து சனி பின்னோக்கி வரும் காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் குழப்பமும் சத்தியமாக குறையும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. உடனே நம்ம நேயர்கள் பயப்பட வேண்டாம், சார் 4 பேத்துக்கு தான் நல்லா இருக்கா, மீதி 8 ராசி இருக்குமே, எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடத்தை பொறுத்தும், சனி எந்த இடத்துல உங்க ராசிகளை வக்கரம் அடைகிறார்ன்றதை பொறுத்தும் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதற்காகவே இந்த சனியினுடைய வக்கரம் இருக்கு அப்படின்னே நான் சொல்வேன். ஓகே சார், இந்த சனி வக்கர பயிற்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியில எந்த ராசினாலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே மீன ராசியில சனி பின்னோக்கி நகர்ந்து வர்றதுனால இப்போதைக்கு 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். நான் கும்பத்துக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு பகவான் இருக்கிறது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய அசௌகரியங்களை கடந்த ஒரு 5 வருஷமாகவே கும்பராசி பாவம் நிறைய அனுபவிச்சுட்டாங்க. எல்லாருக்காகவும் தானே நான் வாழ்ந்துட்டேன், கடைசியில் கடவுள் என்னதான் நிறைய சோதிச்சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கும் அடுத்த ஒரு 4 மாத காலத்தில் இந்த ஒரு 139 நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சனி உங்களுடைய ராசியை நெருங்கி தான் கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸில் வராரு அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். கும்பராசி இந்த சனி வக்கர காலகட்டத்தில் எமோஷனல் ஆகக்கூடாது, பெரிய முயற்சிகளை எடுத்து அதில் தேவையில்லாத மன உளைச்சல் அடைய வேணாம். உங்கள் மனசை பாதிக்கிற நிகழ்வுகளை கொஞ்சம் செய்யாமல் ஒதுங்கி அமைதியாக இருந்துட்டாலே போதும். இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியும். சனி வக்கரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அந்த ஒரு ராசி மட்டும்தான். மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமான நல்ல பலன்களை தருவார். கும்பராசிக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 7.5 சனி தொடங்கினதுலேருந்து கடந்த ஒரு 5 மாத காலங்களாக மிகப்பெரிய மன உளைச்சல் மனக்குழப்பத்தோடு தான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது. குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அலைச்சலோட தான் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சார் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு பெரிய சம்பளம் கிடைக்கல, அதை தாண்டி வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் சார், லே ஆஃப் பண்ணி வேலையை விட்டு எடுத்துருவாங்களோடலாம் உங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேஷராசிக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் ஊதியத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் சனியினுடைய வக்கர பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 7.5 சனியினுடைய மிகப்பெரிய கஷ்டத்தையும் மிகப்பெரிய மனக்குழப்பத்தையும் தீர்க்கக்கூடிய அடிப்படையில் சனியினுடைய வக்கரம் அடுத்த 140 நாளுக்கு உங்களுக்கு இருக்க போகிறது. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், குடும்ப விவகாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். சார் என்னதான் ஒரு வாழ்க்கை வாழ்றோன்னே தெரியலையே சார், குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, ஒரு அமைதியே இல்லாமல் லைஃப் போகுது, பேசுகிற வார்த்தை கூட தப்பாக போய் சேருது சார், பண விஷயத்துலலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் சனி வக்கர காலகட்டத்தில் ஒரு புது வீடு கட்டுவாங்க, புது சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தொழில் ரீதியாக சில முதலீடுகளை செஞ்சு அதில் ஒரு பெரிய லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்க எதில் கவனமாக இருக்கணும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட படிப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவங்க நிதானமாக சில முடிவுகளை எடுக்கணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம், பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பத்து சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் அப்பாவடி சார்ந்த உறவுகளாலும்
தந்தையாலும் கூட சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனி வக்கரத்துல மேஷராசிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பலமா நான் பார்க்கக்கூடியது, பட்டத்தை பதவியை பெயர் புகழ சனி பகவான் தருவாரு. ஏற்கனவே தேவையில்லாத பண்ண விரய செலவுகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல காரியத்துக்கு சுபவிரயமாக இவர்கள் செலவு பண்ண போறாங்க. நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் செய்யறதுக்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலம் மேஷராசிக்கு. இந்த காலத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இங்க அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? அதை பத்தி கொஞ்சம் 1000 விஷயங்களை சொன்னாலும் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சனி பகவானுக்குரிய வழிபாடை செய்யறது ரொம்ப நல்லது. பக்கத்துல ஏதாவது சனீஸ்வரன் கோயில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்திலே சனிக்கிழமை அன்னைக்கு போங்க. தொடர்ச்சியா 3 வாரம் இல்ல 5 வாரம் 9 வாரம் போயிட்டு 2 அகல் விளக்குகளை நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சுண்டல் மாதிரி படைச்சு உங்க கையால ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுக்கும் பட்சத்துல அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள் குறையும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், அமைதி பெருகும். நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும். அதை மட்டும் செஞ்சா போதும். ஓகே சார். இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷப ராசினருக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில சனியினுடைய பார்வை கடந்த காலங்களில் பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த 5 மாசமா நிறைய மனக்குழப்பம் ரிஷபராசிக்கு இருந்தது. எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்குமா, தப்பா இருக்குமா, இந்த முடிவு பண்ணலாமா வேணாமா, கிட்ட வரைக்கும் போயிட்டோமே வேணான்னு திருப்ப டிராப் பண்ணிட்டு வந்த நிகழ்ச்சிகள் கூட இன்னைக்கு பார்க்குறப்ப அன்றைக்கு செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேயா அப்படின்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரிஷபராசிக்கு முதல் விஷயம் மனத்தெளிவு வரும். சில முக்கிய முடிவுகளை விரைந்து எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. மறைமுகமா இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமும் விலகும். நண்பர்களோட அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடெல்லாம் சரியாயிடும். பல ரிஷபராசிலாம் சூனிய வச்ச வீட்டில் வாழற மாதிரி வாழறேன் சார், எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, வீட்டில் நிம்மதி இல்லை, தொழிலில் ஏகப்பட்ட விரயத்தை பண்ணிட்டேன், வண்டி வாகனம் வச்சிருந்தாலும் விபத்து நடந்துட்டே இருந்தது, அம்மாவோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல் முரண்கள் வருது, அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் கடவுள் நிம்மதியை கொடுக்க போறார். இந்த காலகட்டத்தில் நிலையான வீடு அமையும், நிலையான தொழில் அமையும், நிலையான வண்டி வாகன பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார். ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்த ரிஷபராசிக்கு குழந்தை கிடைக்க போகுது. அதே மாதிரி திருமண பந்தத்தில் இணையணும், கல்யாண விஷயமே பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் சக்சஸ் ஆக போகுது. ரொம்ப மெயினா வேலை, தொழில், பிசினஸ்ல ஒரு நல்ல பீக் பீரியடை இந்த ரிஷபராசிக்கு இந்த சனியினுடைய வக்கரம் தரும் அப்படின்னே சொல்லணும். அவங்க எந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4வது வீட்டில் இப்போதைக்கு கேது இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும், வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அம்மாவுக்கு அவ்வப்போது சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இவங்களை ஏதாவது ஒரு இடத்துல டார்கெட் பண்ணுவாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் இந்த ஒரு நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பெரிய பாதிப்புகள்லேருந்து இந்த சனி வக்கரத்தில் அவங்களால தப்பிச்சுக்க முடியும். ரிஷபராசினர் வழிபட வேண்டிய தெய்வங்கள், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஏதாவது இருந்தா கொஞ்சம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையோடு கருத்து மோதல்களை தவிர்க்கிறதுக்காக மெயினா அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம், சர்ப்ப மனை தோஷத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக துர்க்கை, அம்பாள், அம்பிகையினுடைய வழிபாடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரும். வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால வேளையில துர்க்கை கோயிலோ, அம்பாள் கோயிலோ அல்லது ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய சாமி எந்த கோவில் இருந்தாலும் சரிதான், அங்கே போயிட்டு அம்மனுக்கு ஒரு 2 விளக்கேற்றி வச்சு இவங்க கையால் ஒரு மாலை வாங்கி அந்த சாமிக்கு போட்டுட்டு இவங்க மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகி கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போறதுக்குரிய எல்லா சூழலும் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி மிதுன ராசினருக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவாங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு மெயினான விஷயம் வேலையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனை கடவுள் தரப்போறார். ரொம்ப நாளாக வேலையே இல்லைன்னு நினைச்ச மிதுன ராசிக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் கிடைக்கும். பண விஷயங்களில், பண விவகாரங்களில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்கெல்லாம் ஃபைனான்ஷியல் ஒரு பெரிய க்ரௌத் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சார் கடன் வாங்கிட்டேன் சார், கடன் அடைக்கவே முடியலன்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பார்கள். ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வருமானா கண்டிப்பாக அந்த பணம் இவர்களை தேடி வரும். பல மிதுன ராசி மன உளைச்சல், மனக்குழப்பம், மன இருக்கும், ஏதோ ஒரு ஜெயிலில் வாடுற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் மனசளவில் அப்படின்னு புலம்பன மிதுனத்துக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள் சூப்பராக இருக்குங்க. குடும்பம், படிப்பு, வேலை, தொழில் இது எல்லாமே சக்ஸஸாக இருக்கு. அதே மாதிரி மெயினாக உங்களை யாரெல்லாம் எதிரியாக பார்த்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. விலகி போன நண்பர்கள் எல்லாம் விரும்பி திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடு, மண்ணு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே மாறுவிட போகிறது. மெயினாக காதல் திருமணம் நிறைய மிதுன ராசிக்கு இந்த வருஷத்துல கூடி வரும். கல்யாண வயசுல இருந்து வரன் பார்த்து தடையா இருந்துச்சுன்னா இன்னைக்கே நீங்க மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா வழியில மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா ராகு இருக்கிறதுனால அவ்வப்போது மருத்துவ செலவுகளை கடவுள் ஏற்படுத்துவார். மெயினா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டுல சனி இருந்து வக்ரம் அடைகிறதுனால
புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் தருவார். பார்க்குறவங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல புகழ் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த வருஷத்தில் நனவாகக்கூடியதாகவும் இருக்குது. நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. மிதுன ராசினர் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நம்மள்ட்ட யார் பேசினாலும் அவங்க அப்படியே நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வீட்டு கதையை ஃபுல்லாக ஒப்பிச்சுட்டு கடைசியில் உன் கதையை கேட்டுகிட்டே உன் வீட்டில் பெரிய கழகத்தை உருவாக்கி வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போட்டு விட்ருவாங்க, வேலை செய்கிற இடத்துல கலகம் பண்ணி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஜாகிரதையாக பேசணும், ஜாகிரதையாக பழகணும். அதே மாதிரி இந்த டைமில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும். சில பேர் அப்பாவை எதிர்த்து பேசுவான், வீட்டை விட்டு போயிடணுவான், மரியாதை இல்லாமல் அப்பாவை நடத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு அது காலத்துக்கும் பாவம் ஆகிடும். அப்பா எது சொன்னாலும் வேதவாக்கா கேட்டுன்னு அப்பா சொல்கிறது சரிப்பா அப்படின்னு ஏற்றுக்கிற பக்கம் இருக்கணும். அப்பாவுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நோய் நொடிகளை கூட உடனே கூட்டு போய் மருத்துவ செலவு பார்த்துக்கணும். இல்லைன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே சார். அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன, அவங்க ஏதாவது பரிகாரம் செய்யணுமா, அதை சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோயில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் அல்லது ஆஞ்சநேயருடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கோ ஆஞ்சநேயருக்கோ கொடுத்து மனமுருகை உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஆத்மார்த்தமாக அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும். மேற்கூறிய நண்பர்களால் வரக்கூடிய தொல்லைகளும் தந்தையோடு வரக்கூடிய முரண்களும் தந்தைக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளும் கடவுளுடைய அருளோடு சரியாகும். ஓகே சார். மிதுன ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். காதல் கைகூடும் சொல்லியிருக்கீங்க, வெளிநாட்டு பயணம் வரும்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்து வரப்போற எதிர்காலம் நான் இந்த வக்கர பயிற்சி காலம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னே சொல்லியிருக்கீங்க. ஓகே, குரு உச்சத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாசம் ஆகுதுங்க அஷ்டம சனி முடிஞ்சு. ஆனா ஒண்ணுமே நடக்கலையேன்னு புலம்பக்கூடிய ராசியா தான் சமீபத்துல நான் சந்திச்ச எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க உள்பட. அது கண் கூட பாக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, சனி வந்து 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்தவர் 9வது இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார். கடகத்துக்கு மழை விட்டும் தூவான ஓயல் என்ற மாதிரி அஷ்டம சனி முடிஞ்சாலும் கூட ராகு கேதுவனுடைய தாக்கம் கடகராசிக்கு கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷமாக இருக்கிறது. பட் இந்த வகர சனி காலகட்டம் என்பது கடகராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க. லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல இந்த அஷ்டம சனியில கடகராசி எதையெல்லாம் இழந்தீர்களோ, பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் சார் மிச்சம் இருக்கு, எதுக்கு வாழறேன், யாருக்கு வாழறேன் சார், நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை உருக்கி பால் கொடுத்தா கூட என்னதான விமர்சனம் பண்றாங்கன்னு தான் கடகராசி எல்லாம் புலம்பிட்டு இருந்தது. பட கடகராசி குடும்பத்தை தொலைச்சிட்டாங்க. புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கருத்து மோதல், விவாகரத்து இதெல்லாம் நிறைய நடந்தது. பட் இதெல்லாம் நான் மேல் சொன்ன விஷயங்கள் நெகட்டிவா நடந்த எல்லாருக்குமே இதெல்லாம் பாசிட்டிவா மாறும். அடுத்த 139 நாளுக்கு சனி எந்த இடத்துல உங்களை சிரமப்படுத்தினாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். அதுல முதல் விஷயம், கடகராசிக்கு திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். விவாகரத்து வரைக்கும் போனவங்கலாம் திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சார் மறுமணத்தை எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச மறுவாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். பல கடகராசி மனசளவுல புலம்பிட்டே இருந்தாங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமோ, மனசுல பிரச்சனை வருமோ நினைச்சவங்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருளோடு உடல் மனம் தெளிவடையும். பேசுற வார்த்தைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மாறும். பொருளாதார ரீதியா கையில 10 ரூபா காசு இல்லைன்னு நினைச்சவங்கலாம் சுயமா பணம் வச்சு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பல நாளா ஒரு சின்ன தொழில் பண்ணணும்னு நினைச்ச கடகராசிக்கு அந்த தொழில் கனவு சக்சஸ் ஆகும். ஏற்கனவே சின்னதா பிரான்ச் வச்சிருக்குன்னா ஒரு 10 பிரான்ச்சஸ் போட்டு அவங்க பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா குழந்தைங்களை நினைச்சு வருத்தப்பட்ட கடகராசி அல்லது பிள்ளையை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு பரிபூரண புத்திர பாக்கியம் கிடைக்கும். மெயினா இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சிக்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அப்பா வழி சொத்து பத்து, இது எல்லாத்தையும் ஆண்டவன் தர போறான், எனக்கு ஒரு நிம்மதியான வேலை கிடைச்சா போதும் ஐயா அப்படின்னு நினைச்ச கடகராசிக்கு எல்லாம் கண்டிப்பா 139 நாள்ல நல்ல வேலை, நல்ல பதவி, நல்ல பொறுப்பு, நல்ல புகழ் அத்தனையும் கிடைக்கும். இதுல நிறைய வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் சரியாகும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் பெரிய ஆற்றலையும் அனுகூலத்தையும் கடகம் பார்க்க போகிறது. ஒட்டுமொத்தத்துல அஷ்டம சனியால பட்ட கஷ்டத்திலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு பெரிய நிம்மதியை கடவுள் தருவார். ஓகே சார். இப்ப இந்த கடகராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயமா பார்க்கறது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு மனசுல பட்டதை பேசிடுவோம்பா, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். ஏன்னா சந்திரனோட வீடு, நம்பிட்டா லடலன்னு எல்லாத்தையுமே கொட்டிடுவாங்க. ஏன்னா 2ல் கேது இருக்கிறதுனாலும் 8ல் ராகு இருக்கிறதுனாலும் கடகத்துக்கு அன்பான வேண்டுகோள், பேசுகிற வார்த்தைகளில் கவனம். யார்கிட்ட பேசுகிறீங்க, எதை பேசுகிறீங்க, குடும்ப விஷயத்தை, அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 8ல் ராகு இருக்கிறதுனால தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான உறவுக்குள்ள கடகம் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு போய் மாற்றுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதில் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ கண்மூடித்தனமான அன்பையும் காதலையும் பற்றையும் நம்பிக்கையும் யார் மேலேயும் வைக்கக்கூடாது. உனக்கு சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறது தான் முக்கியமான விஷயம்.
விஷயம். அதில் மட்டும் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கடகராசிக்கான சிறப்பு வழிபாடுகள் என்னன்னு சொல்லுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியா நாகதோஷம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல ராகு கால வேளையில் இருக்கக்கூடிய கோவில், எந்த கோவிலா இருந்தாலும் சரிதான், அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு கேது இருந்துச்சுன்னா அங்க 2 விளக்குகளை ஏற்றி வச்சு அந்த ராகு கேதுக்கு ஏதாவது இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பிரசாதம் மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 10 பேத்துக்கு இவங்க கையால தானமா கொடுக்கும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். குடும்பத்துல பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். வார்த்தைகள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் மாறும். அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சா போதும். பரிகாரங்கள்னு ஏதாவது செய்யணுமா? பரிகாரம் தான் இது. பரிகாரன்றது பரிகாரம். நம்ம எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரங்கள் செய்யணுன்றதெல்லாம் இல்லை. ஆத்மார்த்தமாக இறைவனை நீங்கள் மனதார கோயிலுக்கு போயிட்டு 2 விளக்கேற்றி வச்சு அந்த சாமியோட நீங்க ஆத்மார்த்தமா பேசினாலே போதும். அந்த கடவுள் உங்களுக்கு 100% வெற்றியை தருவார். கடகராசிக்கு பொதுவா ரொம்பவே நல்லா இருக்க போகுது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தரப்போறாருன்னு சொல்லுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியா நவகிரகத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த ஒரு 5 மாதத்தில் அதீத வழிகளை அனுபவிக்கிற ராசியில முதல்ல இருக்கிறது அவங்க தான். கும்பராசிக்கு பிறகுன்னு சொல்லலாம் சேர்த்து கூட. அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து கஷ்டமா தான் இருக்கு வாழ்க்கையில. எதை எடுத்தாலும் பிரச்சனை, வேலை, தொழில், பணம், மெயினா பர்சனல் லைஃப், ஃபேமிலியில ஒரு நிம்மதியே இல்லைங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமே ஆகலை, அல்லது காதலர்களாக இருந்தால் பிரச்சனை, பிரிவு, அல்லது தவறான உறவு சேர்க்கையில் போய் ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் பல சிம்மராசி கமெண்ட்லேயே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான மன உளைச்சல்களை தற்பொழுதைய காலகட்டத்தில் அனுபவிக்கிறாங்க. கேது வந்ததுலேருந்தே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, தைரியமே இல்லைங்க, எனக்கு எதுவுமே பண்ண முடியல, ஏதோ முடக்கி போட்ட மாதிரி இருக்கு, ஏதாவது செய்வன வச்சுட்டாங்களா அப்படின்லாம் மனதளவில் நினைத்த ராசி சிம்மராசி. அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 139 நாள் ஒரு பொற்காலம்னே நான் சொல்லுவேன். சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்து குரு நேரடியாக அந்த சனியை பார்க்கும் பட்சத்தில் அது புனிதமான பலன்களை 100% தரும். சிம்மராசிக்கு எந்த விஷயங்கள்லாம் தொடங்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். எந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெண்டிங்கில் இருந்துச்சோ அதெல்லாம் டக்குன்னு கிளியர் ஆகும். சார் ஒரு லோன் எனக்கு அப்ளை பண்ணி வராமல் இருந்துச்சு, கண்டிப்பாக வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா அடுத்த 5 மாசத்துல ப்ராஃபிட் அவங்க பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சார் ஹெல்த்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், பயமா இருக்கு சார், எனக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ட்ரௌமா இருக்குன்னா நாளைக்கு டாக்டரை போய் செக் பண்ணா கூட ரிப்போர்ட் சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கான வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். குடும்பத்தில் மெயினாக நிம்மதி இருக்குமாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதி, அமைதியை கடவுள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மெயினா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்களும் மோதல்களும் மாறக்கூடிய நிலை ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் வக்ர சனி காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி பீரியட்ல ஒரு சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு 100% இருக்கு. மெயினா உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாக்கும். அதே மாதிரி எதிரி தொல்லை, சத்துரு தொல்லை, கடன் தொல்லை இந்த காலத்துல ஒழியும். பல பேர் லவ்ல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, தப்பான இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன் வருத்தப்பட்டவங்க எல்லாம் இனிமேல் உங்க லைஃபுக்கு எது சரி எது நல்லதுன்றதை பார்த்து அதுக்குரிய முடிவுகளை எடுப்பார்கள். மெயினா திருமண வயசுல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பை வக்ர சனி காலம் ஏற்படுத்த போகிறது. ரொம்ப முக்கியமானது, இழந்த பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் அடுத்த 5 மாத காலத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள். அது அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. 12ல் குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால பாஸ்போர்ட் இல்லைன்றவங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க, விசா அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும். சார் பிஆர் ரிலேட்டடான இஷ்யூ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் சார் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமும் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி வக்ரம் என்பது சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்த்த, சார் காசு பணம்லாம் வேணாம் சார், நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சத்தியமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் 100% இந்த வக்ர சனி கொடுக்கும். ஓகே, அவங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம் வரும். நம்ம நேர்கள்ன்றதுனால வெளிப்படையாவே சொல்லிடுவோம், பூசி முழுகவானா. ராசியில கேது, 7வது இடத்துல ராகு, 8ல் சனி இருந்துச்சுன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேர், இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வரும். உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணாதீங்க. இந்த காலத்தில் நெருப்புன்னு சொன்னால் கூட தொட்டு பார்க்கலான்னு தோணும், அது எதுவாக இருந்தாலும் சரிதான். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை செய்ய வேணாம். உடம்பை இந்த விஷயம்லாம் கெடுக்கும், நான் ஸ்மோக் பண்ணுறேன், ட்ரிங்க் பண்ணுறேன், அல்லது வேறு ஏதாவது தப்பான பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது, இதனால் உடம்பு இப்படி ஆகிடுமோ நான் பயப்படுறேன்னா தயவு செஞ்சு என்னையோட விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி அது உங்களுக்கு ஆறாத வடுவாக மாறும். அவங்க என்னென்ன மாதிரியான தெய்வங்களை கும்பிடலாம், பரிகாரங்கள்னு ஏதாவது இருக்கா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இப்பொழுதைய சூழல்ல இருக்கு. ஏன்னா ராசியில கேது இருக்கிறதுனால ஞானத்துக்குரிய காரகனாக விநாயகப் பெருமான் தான் விளங்குகிறார். சதுர்த்தி திதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, சங்கடகர சதுர்த்தின்னு ஒண்ணு கும்பிடுவாங்க வீட்டுல. அப்ப அந்த சங்கடகர சதுர்த்தி வரும்பொழுது, மாசத்துக்கு ஒரு முறை வரும்பொழுது, அந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு செதறு தேங்காய் ஒரு காய் வாங்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு அருகம்பில் மாலை வாங்கி அந்த பிள்ளையாருக்கு கொடுத்து இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு சூடத்த மனதா
மனதார பிரார்த்தனை பண்ணி இவங்க கொளுத்திட்டு வந்தாலே போதும். உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும், மனம் தெளிவடையும். மொத்தத்துல சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசி நேயர்கள். ஓகே, அடுத்து கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த ராசி கன்னிராசி. கடந்த ஒரு வருஷத்துல அவங்க நிறைய அனுபவிச்சாங்க. சார், ஒரு வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, நான் சம்பளம் வாங்குறேன், சம்பாதிக்கிறேன், வேலை நிலையா இருக்குமான்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு நிலையான வேலை, நிலையான தொழில், நிலையான பொறுப்பு, நிலையான பதவியை இந்த வக்ர சனி கொடுக்கும். இந்த 139 நாள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகத்து சனி வக்ரம் அடைகிறார். கண்டகத்து சனினாலே சனி கன்னி யாரா இருந்தாலும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும், சார் என்னன்னே தெரியலைங்க, எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஆனாலும் ஒரு பயமா இருக்கு, ஒரு கிருட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு படபடப்பா இருக்கு அப்படின்லாம் கன்னி நிறைய பேர் பேச நான் கேள்விப்பட்டேன். அதுலயும் குறிப்பா இந்த உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. காதலர்களுக்குள்ள பிரச்சனை, கல்யாண வயசுல இருந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை, சமீபத்துல தான் சார் கல்யாணம் 5 மாசம் ஆகுது, ஒரே பிரச்சனையா இருக்கு, விவாகரத்து வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு பேசின கன்னிராசி பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ இந்த சிக்கல்கள் அத்தனையும் கன்னிராசிக்கு விலகும். மெயினா அவங்களுடைய உடலும் மனதும் பக்குவம் அடையக்கூடிய நிலையை இந்த வக்ர சனி கொடுக்க போகிறது. அதே மாதிரி குடும்பத்துல அமைதி, நிம்மதி, சந்தோஷம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள், மூன்றாவது நபர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை கன்னிராசி பார்க்க போகிறது. புதிய வீடு, புதிய மனை, புதிய தொழில், புதிய வண்டி வாகன சேர்க்கை இந்த வக்ர சனியில அவங்களுக்கு அமையும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த புத்தர பேரு, புத்தர பாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறார். ரொம்ப முக்கியமா 6ல ராகு வந்ததுல இருந்து எங்க போனாலும் எதிரி 2 பேர் இருக்கா. வேலை செய்யற இடத்துல பக்கத்து டேபிள்லே என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிசினஸ் பண்ணாலும் போட்டியா 4 பேர் வந்து நிக்கிறான். அல்லது நம்ம தப்பே பண்ணல, நம்மளை விமர்சனம் பண்றாங்க 4 பேர் அப்படின்னு அந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ல ராகு இருந்த காலம் ஆன்சைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ட்ராமா இருக்கும், படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வரமாட்டேதுன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். புதிய காதல் உருவாகும், புதிய உறவுகள் மலரும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், விவாகரத்து வரைக்கும் போனவங்கலாம் திரும்ப சேரதுக்குரிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்கு. மெயினா கன்னிராசிக்கு தந்தை வழி சொத்துக்களும் தந்தையால் ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10ல இருந்த குரு 11ல இப்ப உச்சத்துல இருக்காரு ஜாதகப்படி. அப்ப லாபம் என்பது நிகர லாபம் பார்ப்பாங்க. கையில காசு இல்லைன்னெல்லாம் கட்டுக்கிட்டா வச்சு செலவு பண்ற அளவுக்கான வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். 10ல குரு இருக்கும் பொழுது இழந்த பதவி, பொறுப்பு, புகழ் இவர்களை தேடி வரும். ஒரு நல்ல சந்தோஷமான பீரியட் தான். கன்னி எப்படின்னா கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் இந்த 139 நாள் இருக்கு. 12ல கேது பகவான் இருக்காரு. நிறைய கோயில் போவாங்க, சாமியே கும்பிட மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு பயங்கர அவங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகமாகி அவங்க 10 பேத்துக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கான வளர்ச்சிகளை கன்னிக்கு கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்துல கன்னிக்கு ரொம்ப நல்ல நேரம். இதை நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வார்த்தை பேசும்போது சொன்னேன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரௌமான்னு சொன்னேன். இது எல்லாமே மனம் சார்ந்த நோய்கள் தான். அப்போ மனசை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இந்த நேரத்துல மனசு அலைப்பாயும், சில தேவையற்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டும். சில விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நம்ம செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க மனசாட்சி கில்ட்டா ஃபீல் பண்ற விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாம இருங்கன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். 7ல சனி இருக்கிறதுனால பர்சனல் லைஃபை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண சனி பாப்பாருங்க. 1000 நல்லது நான் சொன்னாலும் சரிதான். பர்சனல்லாம் என்ன, ஒன்று கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா புருஷன் முண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் ஒத்துமையா இருங்க. இல்ல டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பேசுற பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாகிரதையா பேசுங்க, பழகுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்பி காசு பணத்தை கொடுத்து ஏமாறுறதோ, அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு ஏமாறுறதோ, அல்லது அன்பு பாசம் காதலை கொடுத்துறது ஏமாறுறது கூட வேணாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றெல்லாம் இவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்லது பண்ணும். ஏன்னா கண்டகத்துல சனி இருக்கிறதுனால சனி பிரதோஷ காலம் எப்பொழுது வருகிறதோ அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு எம்பெருமான் சிவபெருமான மனதார போயிட்டு அந்த பாலபிஷேகம் பிரதோஷ கால 4 செய்யும் பட்சத்துல நந்தி எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, மூலவருக்கு செய்வாங்க. அப்போ ஒரு படி பால் வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்துட்டு, ஒரு அருகம்பில் மாலை வாங்கி நந்திக்கும், ஒரு வில்வ மாலை வாங்கி சிவபெருமானுக்கும் கொடுத்து இவர்கள் வழிபட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக கண்டகத்து சனியால் ஏற்படக்கூடிய கண்டத்திலிருந்து இவங்க எல்லாத்துலையும் தப்பிப்பாங்க. வாழ்க்கைக்கு எது சரியோ அந்த விஷயத்துக்குள்ள கடவுள் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும். மொத்தத்துல கன்னி ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஆன்மீகமா ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசினருக்கு என்ன மாதிரியான பலனை தரும்னு சொல்லுங்க. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சார் திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, நிறைய ஐடியாஸ் எனக்குள்ள இருக்கு, ஆனா என்னால செயல்படுத்தவே முடியல அப்படின்னு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய முடங்கி போயிருந்தாங்க. துலாம் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஃபயர் மாதிரி தான். சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு யாராவனாலும் இருந்துட்டு போ அப்படின்னு முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் துளாராசி. ஆனா அப்படி பேசிட்டு கடந்த காலத்துல எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர். நான் நல்லதானே சொன்னேன், நல்லதை யாருக்கு நீங்கள் சொன்னீர்களோ அவங்களே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நீங்க யாருக்கு பால் ஊட்டி வளர்த்துருப்பீங்களோ அவங்களே உங்களை மாறல எத்தி வச்சிருப்பாங்க. இப்படிதான் துளாராசி எல்லாம் அனுபவிச்சது. ஆனா இந்த சனியினுடைய வக்ர காலம், இந்த 139 நாட்கள்ல இந்த துளாராசிக்காரர்கள் புதிய எழுச்சியோடு, புதிய முயற்சியோடு, புதிய திருப்பத்தோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள்.
இருப்பார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயம், குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் சரியாகும். சார், எனக்கான ஒரு குடும்பமே இல்லை, பேருக்கு புருஷன், பேருக்கு பொண்டாட்டி, பேருக்கு புள்ளன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வீட்டில் நிம்மதியே இல்லையே அப்படின்னு கேட்ட துளாராசி எல்லாம் சந்தோஷத்தோடு, குடும்பத்தோடு, ஒற்றுமையோடு வாழக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். நான் நல்ல வார்த்தையை பேசினா கூட என்னை விமர்சனம் பண்ணாங்க, என்னை அலட்சியப்படுத்தினாங்கன்னு சொன்ன துளாராசியை கூப்பிட்டு சபையில் உட்கார வச்சு, நீ சொல்லுப்பா அம்மா, நீ சொல்லுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்தை கடவுள் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நல்ல மார்க் எடுப்பாங்க. மெயினாக பண விஷயத்தில் துளாராசிலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்படிலாம் அள்ளி செலவு பண்ண கை இது, இன்னைக்கு தொட்டு பார்த்து நான் செலவு பண்ணனே அப்படின்னு நினைச்ச துளாராசி எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்து கடவுள் புண்ணியத்தில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நண்பர்களால் இருந்து வந்த கஷ்டங்கள் சரியாகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையாவே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாகி அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையில மேலே வர்றதுக்குரிய சூழல் ஏற்படும். மெயினாக துளாராசிக்கு, சார் நிம்மதியாக படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு சார், காசு இருக்கு, பணம் இருக்கு, நிம்மதியாக தூங்க முடியல சார், ஒரு வீடு கட்டுறேன் முடிக்கவே முடியல, ஒரு வீடு வாங்கணும்னு லோன் போட்ட அக்ரிமெண்ட் வரைக்கும் கிட்ட போச்சு, பெண்டிங்ல நிற்குது, இந்த சிக்கல்கள் சரியாகும். புதிய வீடு அமையும். வாடகை வீடு பார்த்தா வாடகை வீடு கிடைக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கனவு நனவாகும். பிசினஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது சூப்பரா இவங்களுக்கு நல்ல சக்சஸை கொடுக்கும். பிள்ளைகளை நினைச்சு நிறைய பயம் துளாராசிக்கு கடந்த காலத்துல இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பிள்ளைங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறும். 6ல் சனி இப்போ வக்ரம் அடைகிறார் அவங்களுக்கு. 6ஆம் இடம்ன்றது எதிரி, சத்துரு, நோய், கடன், இந்த விஷயத்தெல்லாம் தொல்லை பண்ணிட்டு தான் இருந்தது. இந்த 5 மாசமும் ரொம்ப கழுத்தை பிடிக்கிற மாதிரி தான் போச்சு. ஆனா இது எல்லாமே மாறும். மறைமுக எதிரி விலகுவாங்க, சத்துரு தொல்லை விலகும், கடன் நெருக்கடியிலிருந்து தீர்ந்துருவாங்க. நோயினுடைய ஏதாவது துலாத்துக்கு இருந்தாலும் கூட அந்த நோயினுடையவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு சரியாகும். மெயினாக திருமண விஷயத்தில் இருந்த தடை சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல் இருந்துச்சுன்னா அதுவுமே சரியாகும். பிரிந்து வாழ்ந்தவங்கள்லாம் அப்படியே இனிமேல் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குவாங்க. கொடுக்கல் வாங்கல கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுப்பாங்க. இதில் மெயினாக துளாராசி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பட்டமோ, பதவியோ, பேரோ, புகழோ, வேலையோ ஆண்டவ புண்ணியத்தில் கிடைக்கும். சார், இதுக்கு முன்னாடி ஏத்தனை விளக்கெல்லாம் பலன் தரலன்னு நினைச்ச துளாராசிக்கெல்லாம் இந்த சனி வக்கர காலம் மிகப்பெரிய பலனை தந்தே தீரும் அப்படின்றதுல மாற்று கருத்தில். அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகப்படி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, முன்னாடி சொன்ன பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயசு பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா போங்க. சின்ன குழந்தைங்களை வச்சிருந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே மாதிரி பண விஷயத்துல, பண விவகாரங்கள்ல எதுக்கு செலவு பண்றோன்றதை பார்த்து பண்ணுங்க. கையில 10 ரூபா இருந்தா கூட விரலுக்கு ஏற்றுக்கு வீக்கமா கொஞ்சம் இந்த 5 மாசம் வாழணும், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். அவங்க என்ன தெய்வங்களை கும்பிடணும், பரிகாரங்கள்னு ஏதாவது செய்யணுமா? துளாராசியை பொறுத்த வரைக்கும் காளி உள்ளிட்ட உக்கர தெய்வத்தை கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ உக்கரமா இருக்கிற பெண் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும், அது காளியோ, துர்க்கையோ, வாராகியோ, பிரத்யங்கராவோ, எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். குறிப்பா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் போயிட்டு அவங்க வழிபட்டுட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்ப்பதோஷம், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ராகுவால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் விலகும். மனத்தெளிவடையும், உடல் தெளிவடையும், நினைக்கிறதெல்லாம் சக்சஸாக மாறும். ஓகே, இந்த துலாம் ராசினருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விருச்சக ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்களை தரும்? சனி வக்கரத்துல ஒரு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில விருச்சிக ராசிக்காரர்களும் முதன்மையா இருக்காங்க. விருச்சிக ராசியை சமீப காலத்துல யாரை கேட்டிருந்தாலும் எப்ப பயிற்சி ஆனாலும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையெல்லாம் நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மெயினா விருச்சிக ராசிக்கு 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி வக்கரகதிக்கு வருவது ரொம்பவே நல்லது. கோச்சார ரீதியாக குருவும் சூப்பரான இடத்துல இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக அடுத்த 5 மாத காலங்கள் அவர்களுக்கு நிச்சயம் அமையும். எந்த விஷயம்லாம் விருச்சிக ராசி ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சக்சஸ் பண்ண போறீங்க தொடங்கினே நான் சொல்லுவேன். உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, நோய் இருக்குமோ, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் பதட்டத்தோட, பயத்தோட இருந்த விருச்சிக ராசிக்கெல்லாம் சரியாகும். மெயினா விருச்சிக ராசி எதிர்பார்த்தது, சார் வீட்டுல நிம்மதியா இருந்தா போதும் சார், நான் என்ன யாராவது புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், கடைசியில எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, நான் அடுத்தவங்களுக்கு தான் கஷ்டப்படுறேன், என் லைஃபை கூட நான் வாழாம இருக்கேன், அதை கொஞ்சம் யாராவது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்ச விருச்சிக ராசிக்கு கடவுளர்களோடு குடும்பத்துல நிம்மதியும், அமைதியும், சந்தோஷத்தையும், குதூகலத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் ஆண்டவன் தரப்போறான். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்ற பலன் இருக்கும்.
பொருளாதார ரீதியா தடையில கஷ்டமா இருக்கு, பணம் வரல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலம் இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். புதிய நண்பர்கள், புதியவருடைய அறிமுகங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வனவாசமா வாழறேன் சார், வீட்டை பிரிஞ்சிருக்கேன், ஊரை பிரிஞ்சிருக்கேன், நாட்டை பிரிஞ்சிருக்கேன், நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், இல்ல ஒரு வீட்டிலே இருந்துட்டா கூட சூனியம் வச்ச மாதிரி இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குங்க அப்படின்னு நினைச்ச விருச்சிக ராசிலாம் நிச்சயமாக நிம்மதி, அமைதியா, சந்தோஷமா குடும்பத்தோடு ஒன்று சேருவாங்க. வீட்டில் கொஞ்சம் நிம்மதியா பிளசண்டா படுத்து தூங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதற்கு அடுத்தது மெயினா கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் 100% கூடி வரும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சனி வக்கரம் அடைகிறார். பிள்ளைகளுக்கு திருமணங்களை செஞ்சு வைப்பாங்க. ஏற்கனவே குழந்தைங்க உடல் ரீதியா மன ரீதியா பாதிச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு கடவுள் மருத்துவ ரீதியான ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. நிறைய மறைமுக எதிர்ப்புகள் விலகும், போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். மெயினா கல்யாண வயசுல இருந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். மறுமணத்தை எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்கு மறுமணம் நடக்கும். கல்யாணம் பண்ணிட்டு சார் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவா இருக்கு, புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த முரண்கள் எல்லாம் மாறுபடக்கூடியதாக இருக்கும். 9ல குரு இப்போ ஆட்சியா உச்சத்துல இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா அடுத்த 5 மாசத்துல ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பணவரவு, ஒரு எதிர்பாராத திருப்பம், இதெல்லாம் லைஃப்ல நடக்கும். மெயினா 10ல கேது, வேலை தொழில்ல நவம்பர் 17க்குள்ள மாற்றம் வந்தே தீரும். வரலாம்லாம் இல்லை, வரும். ஏன்னா அந்த கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பட்டத்துல மாற்றத்தை தருவார், பதவியில மாற்றத்தை தருவார், பெயர் புகழ மாற்றம் தருவார். நல்ல மாற்றமா இருக்கணும்னு வேண்டிக்கணும், வேலையை இழந்துடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்களும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு இருந்த தடைகளும் விலகி லைஃப் ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போறதுக்குரிய அத்தனை சாத்தியங்களையும் அடுத்த 5 மாத காலம் இந்த சனி வக்கரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே, இந்த விருச்சிக ராசினர் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்க. மறைக்காம சொல்லணும்னா 4ல ராகு இருக்கு, அம்மாவோட கஷ்டம் வரும், அம்மாவோட கருத்து முதல் வரும், அம்மாட்ட ஏத்து பேசுவாங்க. அதே மாதிரி 4ல ராகு இருந்துச்சுன்னா வாகன விபத்து வரும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் தொலை தூரத்துக்கு போயிட்டு வரும் பொழுதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா போயிட்டு வரதை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி 5ல சனி என்னதான் நல்ல விஷயம்னு சொன்னாலும் வக்கரமடைய காலகட்டங்களில் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க படிக்கட்டுல இறங்குறது, தண்ணியில கை வைக்கிறது, நெருப்புல தொடுறதை கூட கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு 10வது வீட்டுல கேது, பேசும்போதே சொன்னேன், வேலையில தொழில சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஏதாவது இடம் மாற்றலான்னு தோணும், வேலை மாற்றிக்கலான்னு தோணும், தொழிலில் சில விஷயங்களை கொண்டு வந்து மாற்றலாமான்னு தோணும். ஸோ கொஞ்சம் விரலுக்கேற்ற வீக்கமாக உங்கள் வாழ்க்கைக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். ஓகே, இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அது மட்டும் இல்லாமல் பரிகாரம்னு ஏதாவது செய்யணுமா? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். ஸோ பக்கத்தில் முருகன் கோயில தான் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது சஷ்டி திதி வந்துச்சுன்னா முருகனை போய் மனசார பார்த்துட்டு ஒரு முழம் பூ வாங்கி தலைவனுக்கு கொடுத்துட்டு ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி, முருகா 9ல குரு வந்திருக்கு, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மனதார கேட்டால் சத்தியமாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா ஏதாவது ஒரு தானத்தை யாராவது ஒரு 10 பேத்துக்கு வாங்கி கொடுங்க. இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பாதிப்பு விலகி உங்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். வேலை தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஸோ உங்கள் தானம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில் விருச்சிக ராசினருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே சூப்பரான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சார். இந்த வக்ர பயிற்சி தனுசு ராசினருக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு இப்போ ஆரம்பித்து கடந்த ஒரு 5 மாதங்களாக நடந்துட்டு இருக்குது. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து தனுசுக்கு உண்மையை சொல்லணும்னா நிம்மதி இருந்துட்டா போதுங்க அப்படின்னு கேட்ட தனுசு ராசி தான் அதிகம். எல்லாம் இருக்குது சார், காசு இருக்குது, பணம் இருக்குது, பேர் புகழ் இருக்குது, ஆனால் சந்தோஷம் வீட்டில் இல்லை. அப்படி இல்லைன்னா எதையாவது ஒரு விஷயத்தை பறி கொடுத்த மாதிரியே வாழ்க்கை போகுது அப்படின்னு தான் நிறைய புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளபடி சொல்லணும்னா நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை சத்தியமாக தரும். பல தனுசு ராசிலாம் வீட்டுக்குள்ளேயே போக முடியல சார், என்னால் வீட்டில் படுத்து தூங்க முடியல சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியில் எங்கேயாவது போயிடலாமா, வேற ஊர் போகலாமா, வேற நாட்டுக்கு போகலாமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகளும் சிக்கல்களும் நிச்சயமாக மாறும். மெயினாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் தெளிவடைய போகிறது, உள்ளம் தெளிவடைய போகிறது. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணால் சக்ஸஸ் பண்ணுன்ற ஒரு புரிதலோடு அவர்கள் அடுத்த அடியை வச்சுட்டு அந்த அடியில் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தட்டுப்பாடுகள் சரியாகும். பணங்காசு கையில் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட தனுசு ராசியெல்லாம் கையில் காசு வச்சு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார்.
வார்த்தைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாமே மாறப்போகிறது. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, பேசுற நண்பர்களாலலாம் தேவையில்லாத மன உளைச்சல், கருத்து மோதல் வந்தது. ஒரு தைரியமே இல்லாத மாதிரி இருக்குங்க எங்களுக்குள்ள அப்படின்னு நினைச்ச தனுசு ராசிக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோட சில விஷயங்களை தொடங்கி வெற்றி பெறுவார்கள். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். விலகி போன நண்பர்கள் இவர்களிடத்தில் விரும்பி வந்து சேர்வாங்க. நாலுல சனி எதை கெடுத்ததுன்னா தாயை கெடுத்துச்சு. மன, தொழில், வேலையெல்லாம் கெடுத்துட்டு இருந்தது. இப்ப சனி வக்ரத்துக்கு வந்ததுனால கண்டிப்பா அந்த கெடுதல்கள் குறையும். அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியாயிடுங்க. வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடை கட்டி முடிப்பீங்க. புது வீடு வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடும். ஏற்கனவே வாடகை வீடா சுத்திக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னா நிலையான மனசுக்கு பிடிச்ச வீடு அமையும். சார் ஒரு தொழில் பண்ணலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெயினா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் சரியாகும். கல்யாண வயசுல இருந்தா கல்யாணம் 5 மாசத்துல நடக்கும். பிரிஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரு ஒத்துமையா சேரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தை நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஆண்டவன் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவான். கடன் நெருக்கடியில மாட்டின தனுசு ராசிலாம் கடனை அடைப்பார்கள். அதே மாதிரி மறைமுக போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். அப்பாவுடைய உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ல கேது இருக்குது. அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பாவோட அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து முரண்கள், மோதல்கள் வரும். அதே மாதிரி வேலை, தொழில், ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்குமாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழை இறைவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்கான். ஒட்டுமொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே சார். அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது நபர்கள்ட்ட பேசும்போது, பழகும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்க. யாரை நம்பியும் ரொம்ப அட்டாச்சாக போயிட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்க கூடாது. 9ல கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பாட்ட எதிர்த்து பேசாதீங்க. அப்பா இந்த விஷயத்தை ஏதாவது சொன்னாலும் அதில் சரி, தப்பு, நல்லது, கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. ஏன்னா பெற்றவங்களுக்குள்ள இந்த தடவை கஷ்டம் வரும். சில பேர் பேசுவான், அப்பா விட்டு நான் போயிடுறேன், அந்த ஊரை விட்டு போயிடுறேன், வீட்டை விட்டு போயிடுறேன்லாம் டைலாக் வரும் இந்த டைமில், இந்த 5 மாசத்துல. தயவு செஞ்சு அப்படி இருக்கக்கூடாது. அப்பா எது சொன்னாலும் அது வேத வாக்காக நினைங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி அம்மாவோடையும் சின்ன சின்ன முரண்கள் 4ல சனி இருக்கிறதுனால வரும். அவங்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வண்டியிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் சூப்பராக இருக்கு. தனுசு ராசினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஏதாவது இருக்கா? அவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை கும்பிடலாம்? தனுசு ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை ஒரு 5 வாரம் தொடர்ந்து போயிட்டு கொண்டக்கடலை மாலை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு ஒரு 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அல்லது சுண்டல் படைச்சு கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் படைச்சிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வச்சு படைச்சிட்டு இவங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி செய்யும்போது அஷ்டம குருவால் வரக்கூடிய கஷ்டங்கள்ல இவர்கள் மீண்டு வருவார்கள். சகட குருவோட தோஷம் இவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், கண்டிப்பா கடன் அடைஞ்சிரும்னு சொல்லியிருக்கீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வரக்கூடிய மகர ராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தருவாரு? அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கலாம்? அதை பத்தி சொல்லுங்க. ராசி அதிபதியும் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தில் வக்ரம் அடைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மகத்துவமான காலம் அப்படின்னே சொல்லலாம். 7ரை சனி முடிஞ்சு கூட வாழ்க்கையில ஒன்றும் மாற்றம் தெரியலையே, இந்த 5 மாசமும் கஷ்டமா தானே போகுது அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில பின்னோக்கி வரும் காலகட்டம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து மாறுபட்டு அவர் வரும்பொழுது நிச்சயமாக இந்த 7ரை சனி காலத்துல எந்த கஷ்டங்கள்லாம் மகர ராசி அனுபவிச்சிங்களோ, பல இடங்கள்ல நான் பேசியிருப்பேன். பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, உயிரை மட்டும் மிச்சம் வச்சு லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் நடந்துராதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருந்த உங்களுக்காகவே அடுத்த 139 நாள் வருகிறது. நீங்கள் நினைத்து பார்த்திராத நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் நல்ல திருப்பத்தையும் சத்தியமாக சனி பகவான் தருவார். மெயினா 3வது இடத்துல சனி மகரம் அடைகிறார் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்கு. சனி பகவான் பாவகிரகம், அவர் வக்ர நிலையில் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி வந்து கிடக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். ராஜயோகம்னா என்ன? வேலை, தொழில், பதவி, பட்டம் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் உங்களை தேடி வரும் அடுத்த 5 மாசத்துக்கு. அதே மாதிரி பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே தானா தவிடுபடியாகி காசு பணம் நிறைய உங்க கையில வரக்கூடிய வாய்ப்பு ஆண்டவன் ஏற்படுத்துவான். நிறைய மகர ராசிக்காரர்கள் 7.5 வருஷத்துல குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனை, கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், எதை பேசினாலும் பிரச்சனையா போய் முடிஞ்சதுன்னு புலம்பி வாழ்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் பிறக்கக்கூடிய காலமாக இருந்தது. உடம்புல பிரச்சனை சார், மனசுல பிரச்சனை சார், வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க, நிறைய டாக்டர்ஸுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன மகர ராசியெல்லாம் ஹெல்த் வைஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவைசேஷன் கிடைக்கும். வார்த்தைகள்ல தடுமாற்றமாவே இருக்கு சார், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நல்லதை தான் பேசுறேன், என் பொண்டாட்டியே புரிஞ்சுக்க மாட்டா, என்னை போட்டு பொலபொலன்னு பொழக்கிறா அப்படின்னு புலப்பட மகர ராசிக்கெல்லாம் குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் தெளிவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
மூன்றாவது நபர்களால் இருந்த பிரச்சனை சரியாகும். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த மன உளைச்சல் சரியாகும். அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்த கஷ்டங்கள் மாறும். சரி, என் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நடக்கும். பாப்பாவுக்கு ஒரு கட்டி கொடுக்கணும், நடக்கும். அல்லது பாப்பா எனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யுமா, நடக்கும். அப்ப சகோதர வழி ரத்த சம்பந்தமான உறவுகளால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். விலகிய நண்பர்கள் இவர்கள்ட்ட விரும்பி வருவாங்க. வீடு கட்டுற கனவு நனவாகும், சொத்து வாங்குற கனவு நனவாகும், வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் சக்சஸா மாறும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்ச மகராசிக்கு தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெயினா கல்யாண விஷயம். இந்த 8 வருஷமாவே பர்சனல் லைஃப் மகராசியை கேட்டா கௌரவத்துக்கு வாழ்ந்தோம், அவ்வளவுதான். புருஷன் முண்டாட்டியா இருந்தாலும் இப்போ கௌரவத்துக்கு இருந்தோம், காதலராக இருந்தாலும் கௌரவத்துக்கு இருந்தோம், லவ் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கும் மகரம். அப்போ அந்த பிரச்சனை எல்லாமும் கடவுளர்களோடு இப்போ சரியாகும். மெயினாக 7ல் குரு இப்போ உச்சத்தில் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எலியும் பூடையும் கீரியும் பாம்பா தான் ஐயா இருக்கு. எது பேசினாலும் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்க மாட்டா, ஊரா மட்டும் கதையை பேசினா கூட கம்மன் இருக்கா, நான் நல்லது சொன்னா என்னை போட்டு புழக்கிறா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுளர்களோடு குடும்பத்துல தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும். காதலர்களா இருந்தாங்கன்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்வார்கள். மறுமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சார், ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் வந்துருச்சு, ஒருத்தன் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வழியிலிருந்து மீண்டு வாழ்க்கையை கட்டமைப்பார்கள். 8ல் கேது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதகமாக வரும். அப்பா வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே சொன்னோம், பதவி பொறுப்பு எல்லாம் இவங்களை தானா தேடி வரும். ஸோ ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்க போகிறது. பல மகராசிக்காரர்களுடைய வெளிநாடு வெளிமாநில கனவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் மகராசிக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான நேரம். இந்த சனி வக்கரத்தை தயவு செஞ்சு சரியா பயன்படுத்துங்க. அடுத்த 5 மாதம் இல்லை, அடுத்த 11 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் எதை நினச்சாலும் நடக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கே தொடங்குங்க. கடவுள் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த மகர ராசினர் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? 1000 நல்ல விஷயங்களை ஆறுதலாக மகராசிக்கு நம்ம பேசினாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம். துடுக்குன்னு பேசிடுவாங்க, டக்குன்னு மனசில் வச்சு பேச தெரியாதுங்க. மகராசி நீங்கள் யாரை வேணாலும் பக்கத்தில் இருந்து பாருங்க, மனசில் பட்டது டக்குன்னு சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கிப்பாங்க இவங்க தான். அப்போ பேசுகிற விஷயங்களில் மகராசி கவனம். ஸோ கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயம், வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ அதெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும். அதே மாதிரி என்னோட அன்பு வேண்டுகோள், ஒருத்தவங்களை பற்றி தெரியலையா அவங்கள பற்றி பேசாதீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி பேசி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் தப்பாக சொல்லி அதில் தேவையில்லாத மனசு கஷ்டம்லாம் வரும். அதே மாதிரி கோச்சார ரீதியாக நாகதோஷம் மகராசிக்கு இருக்கிறதுனால பர்சனல் லைஃப்பில் ஜாகிரதையாக இருக்கணும். பர்சனல் லைஃப்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எந்தெந்த விஷயம்லாம் பண்ணால் தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யாதீங்க. அது லவ்வாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அஃபேராக இருக்கட்டும், இதெல்லாம் வரும் மகராசிக்கு. தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். அதில் எங்கேயும் போய் மாட்டிங்கன்னா அதனால் ஒரு பெரிய வழியை அனுபவிச்சிடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அப்போ யார்கிட்ட பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் உங்களுடைய அன்பையும் காதலையும் எங்கே கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்கன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது வேண்டுகோளாக வைக்கிறேன். ஓகே, இந்த சனி வக்ர பயிற்சியில அவங்க ஏதாவது பரிகாரம்னு செய்யணுமா? வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு சொல்லுங்க. சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக இவர்களுக்கு சர்ப்பதோஷம் நடக்கிறதுனால ராகு கேதுவனுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். பக்கத்துல நாகநாதர் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா, ராகு கேது தலங்கள் எந்த தலமாக இருந்தாலும் அந்த தலத்துக்கு போயிட்டு ஒரு ராகு கால வேளையில ஒரு பாலபிஷேகம் இவங்க கையால சாமிக்கு பண்ணிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக மனசார வேண்டிட்டு வாங்க. இந்த ராகு கேதுவால எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்க மனசார நினைச்சாலே போதும். சனியினுடைய வக்கரமும் குருவினுடைய உச்ச குருவும் மிகப்பெரிய மாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அந்த 2 வழிபாடு தான். ராகு கேதை மட்டும் போய் சாமி கும்பிட்டோம், முடிஞ்சா ஏதாவது இவங்க கையால ஒரு அன்னதானம் அந்த கோவிலில் செஞ்சுட்டு வர்றது இன்னும் மிகச்சிறந்த சாலச்சிறந்த பலனை தரும். ஓகே சார், மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ராஜயோகத்தை தரப்போகுது இந்த சனி வக்ர பயிற்சின்னு சொல்லியிருக்கீங்க. கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாருன்னு சொல்லுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி 5 வருஷமாவே நடந்துட்டு இருக்குது. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். உண்மையை சொல்லணும்னா உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்துக்கு சொந்தக்காரவங்க தான். அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. பட் இந்த 5 வருஷமாவே பெரிய முயற்சிகள் எதுவுமே அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லாரும் கேட்கறது காசு பண்ணலாம் வேணாம் சார், நிம்மதியாக இருந்தால் போதும் சார் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாவம், தனிமையில் படுத்த அழுத நாட்கள் கும்பராசி அதிகம். அன்பு பாசம் காதலை நிறைய கொடுத்துட்டு அதால் மனசு உளைச்சல் அடைஞ்சது அதிகம். எல்லாம் இருந்து கூட ஒரு அனாதையாக வாழ்கிறோமோன்னு தோணும். ஒரு பற்றில்லாத வாழ்க்கைன்னு சொன்னால் எப்படியோ அதை கும்பம் இன்னைக்கு அனுபவிக்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு, நம்பனவன் ஏமாத்தினா, வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, யாரை நம்புறது சார் அப்படின்னே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வழியோடு போனவங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி கடவுளர்களோடு மிகப்பெரிய தெளிவை தரும். ஏன்னா ராசி அதிபதியும் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் குடும்ப ஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார். ஏற்கனவே பாத சனியா சனி பகவான் இப்போ கும்பத்துக்கு இருக்கார். அந்த பாத சனி என்பது அவர்களுக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த கஷ்டத்திலிருந்து இப்போ மீட்டு கொண்டு வந்து அடுத்த 5 மாத வாழ்க்கையை கும்பத்துக்கு சத்தியமாக மாற்றுவார்.
இதுல முதல் விஷயம், உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். சார் உடம்புல நோய் நொடியோட இருக்கேன் சார், வைத்திய செலவு பார்க்குறேன் சார்ன்னா அது சரியாயிடுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நான் மாத்திரை போட்டுன்னு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துடும், கிட்னி போயிடுமோ, கேன்சர் வந்துருமோன்னு பயம் இருக்கும் கும்பத்துக்கு, அது எல்லாம் சரியாக போகிறது. மெயினான விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது குடும்ப விஷயத்துல, குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். குடும்பத்துல அமைதி, சந்தோஷம், நிம்மதி பெருகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கல்யாண வயசுல இருக்கிற கும்பராசிக்கு அடுத்த 5 மாசத்துல திருமணம் கூடி வரக்கூடிய அனுகூலம் உண்டு. விலகி போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. வீடு, வேலை, தொழில், ஏதாவது ஒரு விவசாயம் பண்றேங்க, ஒரு தொழில் சின்னதாக தொடங்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த 5 மாச காலத்துல கடவுள் புண்ணியத்துல நீங்க தொடங்கி சக்சஸ் பண்ணுவீங்க. சார் ரொம்ப நாளா குழந்தைக்கு எதிர்பார்க்குறேன் சார், நிறைய வைத்திய செலவு பண்ணிட்டோம், கோயில் குளத்துக்கு போயிட்டோம், டாக்டரை பார்த்துட்டோம்னா கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் ஏற்படுத்துவான். மெயினா கும்பராசி கடந்த காலத்துல கடன் நெருக்கடியில நிறைய தவிச்சாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் கூட ஃபைனான்ஷியலி பெருசாக ஸ்டெபிலிட்டியாக எங்களால் உணர முடியல சார். 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலை, வர்றது 10 ரூபா, செலவு 2 ரூபா, 12 ரூபா, அடுத்த கடன் வாங்க தான் ஓடி போய் பார்த்தேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. பட் அந்த சிக்கல் மாறும். பொருளாதார தன்னிறைவை அடைவார்கள். நம்ம தேவைக்கு எதுவோ அதை கடவுள் கொடுப்பாரு. நீங்க 10 பேர்த்துக்கு செலவு பண்ற அளவுக்கு உங்களுடைய தகுதி உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறும். மெயினா கும்பத்துக்கு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் ஆண்டவன் சனி வக்ரத்துல கொடுப்பாரு. அதற்கு அடுத்தது நிறைய பேருடைய வெளிநாடு கனவுகள் மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். நான் ஃபாரின்ல இருக்க சார், பிஆர் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருக்கு, சரியாயிடுங்க, லே ஆஃப் பண்ணிடுவாங்களோ பயப்படுறேன், கவலைப்படாதீங்க, அதே கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு இன்னும் பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. விரய செலவுகளை சுபவிரய செலவுகளாக மாற்றுவார்கள். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடைமழைக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரம் ஒரு கொடை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமா நிம்மதியா யோசிச்சு லைஃப் ஒரு அடுத்த டேர்னுக்கு கொண்டு போறதுக்குரிய அடுத்த அதிரடியான மாற்றமாக மாதமாக அந்த 139 நாள் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான காலம் தான். இந்த சனி வக்ர பயிற்சியில கும்பராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஓவர் எமோஷனல் ஆகாதீங்க. ஏன்னா ராசியில ராகு இருக்கிறதுனால ரொம்ப படபடப்பா இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க. லைஃப் என்னவோ நாளைக்கே முடிஞ்சிடுற மாதிரி அப்படியே போட்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்காக எழுதி வச்சதை கண்டிப்பா கடவுள் உங்ககிட்ட கொண்டு வந்தே தீப்பார். இந்த நேரத்துல மழை பெய்யும் பொழுது நெல்லை காய வச்சுட்டு தண்ணியில் அடிச்சுன்னு போறதுன்றதுல பலன் கிடையாது. மழை பெய்யும் பொழுது நான் துணியை காய வச்சுட்டு எனக்கு ஈரமாவது என்றதுல பலன் கிடையாது. நல்ல நேரம் வரும் பட்சத்தில் கடவுள் உங்களை தூக்கின்னு போய் மேலே உட்கார வைப்பான். இப்போ மிகப்பெரிய கவனமா இருக்க வேண்டிய நேரம். மழை வருதுன்னு நான் சொன்னேன்னா, எப்பா மழை வருதுன்னு கொஞ்சம் நேரம் நிதானமா தண்ணி படாத இடத்துல நின்று இந்த காலத்துல போறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா, உணர்வு ரீதியான விஷயத்துல கவனமா இருக்கணும். 1000 நல்லதை சொன்னாலும் 2ல் இருக்கக்கூடிய சனி 8 பாப்பாருங்க. ராசியில இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா லவ், ரிலேஷன்ஷிப், அஃபேர்ல பிரச்சனைகள் வரும். அது வரலாம்லாம் இல்லை, வரும். அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க. பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். எது வரைக்கும்? நவம்பர் 17 வரைக்கும். இந்த நவம்பர் 17 தாண்டிட்டா நீங்கள் ராஜா. நீங்கள் எதுலையுமே கவனமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜாலியாக ஓடலாம். உடம்பை பார்த்துக்குங்க, மனசை பார்த்துக்குங்க. இந்த 2 விஷயத்தில் பார்த்துக்குங்க. புருஷன் முண்டாட்டியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத வாக்குவாதம், சண்டைலாம் போடக்கூடாது டைமில். இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதும். கும்பராசினர் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆத்மார்த்தமா போய் சாமி கும்பிடலாம். ஏன்னா ராசியில ராகு இருக்கிறதுனால சந்திர கிரகண தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 7ல் கேது இருக்குது. அப்ப அந்த சந்திரனுடைய அருளை பெறதுக்கு பௌர்ணமி எப்பெல்லாம் வருதோ தொடர்ந்து ஒரு 3 பௌர்ணமி அல்லது 5 பௌர்ணமி அல்லது 9 பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு புடி வில்வ மாலை வாங்கி அந்த சாமிக்கு போட்டுட்டு அந்த கோவில் பிரகாரத்தை ஒரு 3 சுத்தோ 1 சுத்தோ அந்த சந்திரனுடைய ஒளி மேலே படணும். அந்த நிலவினுடைய ஒளி இவர்கள் மேலே படும் பொழுது இவர்களுடைய இல்லம் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும். அந்த வழிபாடை மட்டும் இவங்க செஞ்சா போதும். ரொம்ப முக்கியமா முடிஞ்சா ஒரு 5 அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை மனமுருக பிரார்த்தனை செஞ்சு அந்த எம்பெருமானை இவர்கள் வழிபட்டுட்டு வந்தாலே போதும். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் இந்த 7.5 சனியோட தாக்கத்துல இருந்து அவங்க கண்டிப்பா விடுபடுவாங்க. மொத்தத்துல கும்பராசினருக்கு பதவி பட்டம் கிடைக்கும். இந்த வக்ர பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களோட வெளிநாட்டு கனவு நிறைவேறும்னு சொல்லியிருக்கீங்க. கடைசி ராசியான மீன ராசி 7.5 சனி வேற நடக்குது. அவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி நடக்கும்னு சொல்லுங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா 7.5 சனி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. 2.5 வருஷம் சிரசு சனியை முடிச்சுட்டாங்க. இப்ப ஜென்ம சனி. மீனம் என்பது பாவம், மனசளவுல அப்படியே உடஞ்சிரும். கொஞ்சமா பாசம்
பாசமா இருந்துட்டா போதும், நான் பைத்தியமாவே மாறிடுவேன் சார் அவங்க மேலன்னு சொல்லி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சது. எமோஷனலா உடஞ்சிருவாங்க. கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். மீனராசி சாகிற வரைக்கும் யாரையும் எதிர்பார்த்துலாம் வாழாது. எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியது. எவ்வளவு அடி அடிச்சாலும் எங்களால முடியும்னு நினைக்கிற ராசி இந்த 3 வருஷமா ஏதோ உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் வக்ரம் அடைவது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய காலமாக அடுத்த 5 மாத காலம் நிச்சயமாக அமையும். அதில் மெயினாக உடல் சோர்வு சரியாயிடும். உடம்புல அப்படியே எதையுமே பண்ண முடியல சார், கிடப்புல போட்ட கல் மாதிரி இருக்கேன் அப்படின்னா இவங்க பயங்கர ரேப்பிட்டாக சில விஷயங்களை முடிவு பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. சார் மென்டலி உடஞ்சு போயிருக்கு சார், பயமாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது சார், எந்த முடிவும் எடுக்க முடியலன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பல முடிவுகளை துணிச்சலோடு எடுத்து அந்த முடிவுகளில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய ராசியாக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். எனக்காக நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க. வீட்டை நினச்சி தான் வருத்தம், பொண்டாட்டி நினச்சி வருத்தம், பிள்ளைய நினச்சி வருத்தம்னு நினச்ச மீனராசிக்கெல்லாம் குடும்பத்துல இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், சுபகாரியங்கள் பண்ண போறீங்க. வீட்டுல ஒரு நல்லது பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு நினைச்ச மீனராசியெல்லாம் உங்க வீட்டுல மங்களவாத்தியங்கள் சத்தியமாக முழங்கும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் சரியாகும். உங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தினவங்கெல்லாம் நீங்க பேசுங்க சார், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, அக்கம் பக்கம் வீடு கூட நம்மளை எதிரியா பார்க்குதுன்னு நினைச்ச மீனராசி எல்லாம் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தும். விலகிய நண்பர்கள் விரும்பி வருவார்கள். ரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாம் இவங்ககிட்ட நெருங்கி வந்து சில முக்கிய முடிவுகளை விவாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பல மீனராசிக்காரர்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவு நனவாகும். பல பேர் ஒரு சாதாரண வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த பீரியட்ல ஒரு லக்ஸரியான வீடு வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சின்ன கார் வாங்கணும்னு நினைச்சு போனேன் சார், நான் பெரிய வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொன்னவங்க ஒரு 10 எம்ப்ளாயி போட்டு பெருசா தொழில் பண்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆவாங்க. அதே மாதிரி மீனராசிக்காரர்களே அடுத்த 5 மாதத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு இவர்களுக்கு இருக்கும். அதை நம்ம ஜாக்பாட்டன் கூட சொல்லலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்றிய விளக்குகளும் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் கடவுள் சத்தியமாக அடுத்த 5 மாசத்துல பதில் சொல்லுவார். அதே மாதிரி மறைமுக போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்கள் விலகக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் விலகும். கல்யாண வயசுல கல்யாணம் நடக்கும். பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டையாவே போதுங்க அப்படின்னு நினைச்சவங்கலாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதக பலன்கள் பெற்று தரும். கிரெடிட் கார்டு லோனுன்னு ஏதாவது அடைக்க முடியலன்னா அதை ஈஸியாக முடிச்சிருவீங்க. வேற ஃபைனான்சியல் ஹெல்ப் ஏதாவது கிடைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக அது இவங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். தந்தையுடைய உறவு, தந்தையுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரும். ரொம்ப முக்கியமான எதிர்பார்த்தது பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமான்னா இந்த சனி மீன ராசியிலே வக்ரம் அடைகிறதுனால, அதுவும் 10வது வீட்டை சனி பார்த்து அந்த பார்வை வக்ர பார்வையா இருக்கிறதுனால கண்டிப்பா பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நிகர லாபம் பார்க்கக்கூடிய அடிப்படையில் வளருவார்கள். பல மீனராசிக்காரர்கள் பயணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க. விசா இல்லாதவங்க விசா கிடைக்கும், பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க போகுது. வெளிநாடு, வெளிமாநில கனவுகள் சக்சஸ் ஆகும். வெளிநாட்டில் தான் சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமும் வெற்றியடையும். ஒட்டுமொத்தத்துல மீனராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனியினுடைய காலம் ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீரியடை நீங்க எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இப்போ கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அடுத்த 5 மாசத்துல வரும். அதில் மட்டும் கொஞ்சம் சுபவரயமா பண்ணணும். 12 ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். விரலுக்கேற்ற வீக்கமா வாழ முயற்சி பண்ணணும். அதே மாதிரி 6வது இடத்துல கேது இருக்கிறதுனால எலும்பு, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அவ்வப்போது சில பாதிப்புகள் வரும். இடுப்புக்கு கீழே, முட்டிக்கு கீழெல்லாம் அப்போ சின்ன சின்ன கால் குடையுது, கை குடையுதுன்னெலாம் மருத்துவ செலவுகளை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படின்றது மறைமுகமா யாராவது இந்த நேரத்தில் உங்களை எதிர்த்தாலும் கூட அடக்கி போறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க அடங்கி போங்க ஒரு 4 மாசம். அப்புறம் நீங்க தான் ராஜா. அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்க முடியாது யாராலையும். ஸோ அதனால வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துலலாம் சின்ன சின்ன விமர்சனங்களும் சின்ன சின்ன அழுத்தங்களும் உங்ககிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போவோம். நம்ம காலம் வரும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க அமைதியா இருந்துட்டாலே போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு சக்சஸா இருக்கு. ஓகே, இவங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யணுமா? வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி சொல்லுங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய பாதத்தை இவங்க இறுக்கமா பிடிச்சுக்கணும். இந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமான பாக்கிய குரு சூப்பரா உச்சத்துல இருக்கார். ஸோ முருகன் கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த முருகன் கோயில் போங்க. அந்த முருகனுக்கு 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார ஆத்மார்த்தமாக உங்களுடைய குறைகளை முருகனிடத்தில் சொல்லுங்கள். அவங்ககிட்ட கண் சிந்தி ஒரு வார்த்தை பேசுங்க. அவன் நீங்க கேட்கிற அத்தனையும் சத்தியமாக கொடுப்பான். அதுவும் இந்த வக்ர சனி மீனராசிக்கெல்லாம் ஒரு அற்புதமான பீரியட். ஜென்மத்தில் சனி இயக்கம் இல்லாத பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டம் என்பது
நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். அடுத்த 5 மாசத்துல இந்த 5 வருஷமா நீங்க நினைச்சு நடக்காததை கூட நடத்தி கொடுப்பார். அப்ப முருகனுடைய வழிபாடு மீனத்துக்கு மிகச்சிறந்ததாக இருக்க போகிறது. இந்த வக்ரச்சனி வந்து மீனராசினருக்கு 7.5 நாட்டு சனி இருந்தாலும் ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. 12 ராசினருக்கும் ரொம்பவே அழகா, தெளிவா, எளிமையா யாமிருக்க பயமேன் ஜோதிடர் அருண்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தரிசனம் நேயர்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைஜெயந்தி சரவணன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.